வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் அலுவலக பணியாளர்களை விவரக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள பிரெஞ்சு துறை தலைவர், கல்லூரி முதல்வர் பொறுப்பு டாக்டர் வரலட்சுமி ஆனந்தகுமார் மேடம் அவர்களையும் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் சாந்தி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் தருணம். முதல்வர் பொறுப்பு முனைவர் வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களையும் காலையிலே குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சூப்பர் சூப்பர். கல்லூரி கலைஞர் விழாவிலே வரவேற்புரை ஆற்றி மகிழ்ந்திருக்கின்ற முனைவர் திருமதி ஜெயந்தி அவர்களே, சிறப்பு முனைவர் வரலட்சுமி அனந்தகுமார் அவர்களே, முனைவர் ஜெயந்தி அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் ஏ உமா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரி பேராசிரியர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே அரசியல் நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி என்று கலந்து கொள்வதை விட பள்ளி கல்லூரி விழாவிலே கலந்து கொள்வதை நான் பெருமிக் கொள்வதற்கு, குறிப்பாக குயின்மேரி ராணிமேரி கல்லூரியில் ஏன் நான் கலந்து கொள்வதிலே பெருமை கொள்கிறேன் என்று சொன்னால், முதல்ல இது என்னுடைய தொகுதியிலே உள்ள ஒரு கல்லூரி. அடுத்தது 100 ஆண்டுகளுக்கு மேலாக பல ராணிகளை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு கொடுத்த கல்லூரி. இன்னும் சொல்ல போனோம் என்றால், ஒரு காலத்திலே பெண்கள் சமூகமாக இருந்த பெண்கள் சமூகம் சில காலத்திலே, கடந்த காலத்திலே சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடக்கி வைத்து அவர்கள் ஒரு பொருளாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். உதாரணத்துக்கு என்னவென்று சொன்னால், ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் கம்பீரத்தோடு வேட்டையாடி திரிந்து கொண்டிருந்ததை ஒருவன் பிடித்து கூண்டிலே அடைத்து, அதற்கு கம்பீரத்தோடு அது வெளியே வரும்பொழுது, வேட்டையாட வரும்பொழுது அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அதுக்கு உணவு கொடுத்து உள்ள அமைச்சிடுவான். இது காலம் காலமாக நடந்தவொடனே ஒரு 6 மாதம் கழித்து அந்த சிங்கம் என்ன நினைச்சுன்னா, எனக்கு உணவு தேடி வரும்னு உட்காந்துருச்சு. இப்படித்தான் இந்த பெண்கள் சமூகத்தை அவளுடைய வீரத்தை அடக்கி வைத்திருந்தார். அதையெல்லாம் மாற்றி இந்த சமூகத்திலே பெண்களும் கல்வி பெற வேண்டும் என்ற உணர்வோடு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த குயின்மேரிஸ் காலேஜ், இந்த ராணிமேரி கல்லூரி என்கின்ற காரணத்தினாலே நான் இதில் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன். உங்களுக்கு தெரியும், நவரசம், சிரிப்பு, கோபம், சந்தோஷம், அருவெறுப்பு, இது மாதிரி சொல்லுவாங்க. வீசும் அந்த திசைகளை 8ஆக பிரித்தான். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இது போல 8ஆக பிரித்தான். இந்த குரல் வருது இல்லையா, நம்ம உடம்புல இருந்து வர குரலை இசையாக மாற்ற ஆ, இ, உ, ஏ, ஓ, ஔ என்று 7ஆக பிரித்தான். அதுக்கப்புறம் தான் அது 7 ஸ்வரங்களாச்சு. நாம் உண்ணுகின்ற உணவின் சுவையை, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, இது மாதிரி அது 6ஆக பிரித்தான். வாழ்கின்ற நிலம் இருக்கு இல்லையா, நம்மலாம் வாழ்ந்த நிலத்தையே கூட 5ஆக பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. வீசுகின்ற காற்று, 4 திசைகளிலிருந்து காற்று வீசுது என்றால் கொண்டை, கோடை, வாடை, தென்றல் என்று பிரித்தான். பேசுகின்ற தமிழை 3ஆக பிரித்தான். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை 2ஆக பிரித்தான். அகம் வாழ்க்கை, புற வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், வெளிப்புற வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஒழுக்கம் என்பதை ஒன்றாக வைத்து வாழ்ந்த இனம் இந்த தமிழினம் என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம் உருவாக்கிய கலை, கலாச்சாரம், மொழி, இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றால் மட்டும்தான் நாம் வீரத்தோடு வாழ முடியும்.
சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். வாய்ப்பு என்பது எப்படி வேணா வரும், ஆனால் அதை பிடிச்சிக்கணும். கொக்கை தேடி மீன் வராது, மீனை தேடி கொக்கு தான் போக வேண்டும். அப்படி உங்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது அதை நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், கலைகளாக இருக்கட்டும், நாம் கலந்து கொள்வதே என்னை பொறுத்தமட்டில் வெற்றி என்று தான் சொல்வேன். எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், ஆனால் அந்த திறமையை மெருகேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த போட்டிகள். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது அப்புறம். நீங்கள் செய்ய செய்ய ஒருத்தர் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போதான் உங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அவங்க எதனால அவங்க வெற்றி பெற்றாங்க, நம்மக்கிட்ட என்ன போராது. ஆகவே என்னை பொறுத்த முடியும் எந்த போட்டியாக இருந்தாலும், அது கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு தன்னம்பிக்கையோடு பயணிங்க. உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். பெண்கள் இடத்திற்கு பலமும் அதிகம், தன்னம்பிக்கையும் அதிகம். நீங்கள் அதை மறந்து விடக்கூடாது. ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஒரு நிகழ்வு, உண்மையான நிகழ்வு. உங்களுக்கு அருணிய சிம்மா என்று தெரியும். இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும் அருணிய சிம்மா என்பது? யாராவது தெரியுமா? ஒரு சிகரம் தொட்ட பெண்மணி. யாருக்காவது தெரியுமா? மாற்றுத்திறனாளி. அவர்கள் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்திலே. சிறிய வயதிலே தன்னுடைய தந்தை கொல்லப்படுகிறார். தாயின் அரவணைப்பிலே அவர்கள் ரொம்ப ஏழை. கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. ரொம்பவும் மனசு ஒடிஞ்சு, நம்ம ஏழையாக இருக்கிறதுனால தானே கிடைக்கல, நம்ம ஒரு நல்லா படித்து இல்லை ஏதாவது ஒரு துறையில், அரசாங்க துறையிலையோ மேல் அதிகாரியோ போலீஸாவோ ஆக வேண்டும் என்று தன் உள் உணர்விலே இலக்கை நிர்ணயித்து பயணிக்கிறார். அப்படி பயணித்து கொள்ளும்போது படிப்பு சரியாக வரல, ஓரளவு தான் படிக்க முடியுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சுற்று இருக்கிறவர்கள், நீ விளையாட்டிலே ஆர்வம் காட்டு, விளையாட்டு மூலமாக நீ பெரியால் ஆண்டினா உனக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். விளையாட்டிலே வாலிபாலிலே மிகப்பெரிய அளவிலே மாநில அளவிலே அவள் உருவெடுக்கிறார். அந்த நேரத்திலே டெல்லிக்கு போகும்பொழுது, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவள் அவள் போகும்பொழுது இரவிலே உத்தரப்பிரதேசத்திலிருந்து செல்லும்பொழுது அந்த கொள்ளையர்கள் ஏறுகிறார்கள். அந்த கொள்ளையர்கள் அங்கே இருக்கிற நகைகளை எல்லாம், அங்கே போட்டிருந்த பயணிகள் நகைகள்லாம் பிடுங்குகிறார்கள். இந்த அருண்யா என்பவரும் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் என்ற காரணத்தினால் போராடுகிறார். அந்த கொள்ளையர்களிடத்திலிருந்து எப்படியாவது நாம் காப்பாற்றிட வேண்டும் என்பது போராடுகிறார். முடியவில்லை. அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க ட்ரெயின்லேருந்து, ஓடுகிற ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விடுறாங்க. கீழே தள்ளி விட்டு விழுந்த உடனே எதிர்க்க ட்ராக், அடுத்தது ட்ராக் தான். அந்த ட்ராக் மேலே விழுந்தவுடனே ட்ரெயின் கிராஸ் பண்ணி ஒரு கால் மேலே ஏறிட்டு நைட்டு 2 மணிக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட விடியற் காலை வரையும் 49 ட்ரெயின் அந்த கால் மேலே ஏறி போயிடுச்சு. விடிய காலில் அந்த கிராமத்து மக்கள் பார்க்குறாங்க. அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவொன்னே சொல்கிறாங்க, இது ஒரு கால் எடுத்தால் தான் உயிருக்கே பிழைக்கும், இல்லைன்னா பிழைக்க முடியாது, ஒரு காலை அகற்றி விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது கூட என்ன சொல்கிறோன்னா, இது உடனடியாக செய்ய வேண்டும் சொல்லும்பொழுது மயக்க மருந்து கொடுக்க டாக்டர் இல்லை. அப்போ கூட அந்த அம்மா சொல்கிறாங்களா, நான் எவ்வளவோ வழியை இரவு முழுவதும் தாங்கிட்டேன், எனக்கு மயக்க மருந்து இல்லாமல் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு என்று சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு காலை எடுத்து விடுகிறாங்க. 2 மாதம் ஆகிறது. பொய்க்கால், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெட்டி என்று சொல்லுவார்கள், மாற்றுக்கால். உங்களுக்கு தெரியும், இரும்பில் வரும். அந்த காலை பொருத்தி சொல்கிறார்கள், நீங்கள் இந்த காலை நீங்கள் பொருத்தி கொண்டு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் நடக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதை கேட்டு அவர்கள் பொருத்தி கொண்டு தன் உள்ளுணர்வு தன்னம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்து 2 வாரத்திலே அந்த காலை போட்டு நடக்கிறாங்க. எல்லோரும் போல நடக்கிறாங்க. நடக்கும் பொழுது டாக்டர்களே ஆச்சரியப்படுறாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுங்க, ஏதாவது நீங்கள் சாதிக்கலாம் என்று அங்கேயே உற்சாகப்படுத்தி அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வந்து என்ன செய்வதென்று தெரியாமல், ஏதாவது நாம் சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், இதையே மனதிலே நினைத்து 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 அப்போது ஒரு செய்தி வருகிறது. ஒரு கிரிக்கெட் வீரர் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருந்தவர் கேன்சரிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் கிரிக்கெட்டிலே ஆடுகிறார் என்று சொன்னோம்னா, நாம் ஏன் அதை செய்யக்கூடாது, நாம் ஏதாவது சாதனை செய்யலாமே என்று எண்ணும் பொழுது
அந்த நேரத்திலே சிகரத்தை தொட்ட ஒரு பெண்மணி, இந்திய முதல் பெண்மணியை சந்திக்கிறார். சந்தித்து ஆலோசனை பெறுகிறார், முயற்சிக்கிறார். முயற்சி செய்து இந்தியாவிலேயே மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு நம்முடைய தேசிய கொடியை நட்டு இந்தியாவிலேயே முதலிலே சிகரத்தை தொட்ட மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெயரை பெற்று பத்மஸ்ரீ விருதை பெறுகிறார். ஏகுதை என்று சொல்கிறேன் என்று சொன்னால், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது, போயிட்டே இருக்கணும். ஃபீல் பண்ணவே கூடாது. ஃபீல் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஆகவே வருகின்ற காலம் உங்களுக்கான காலம், மறந்து விடாது. இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் நிறைய வாய்ப்புகளை பெண்களுக்கு ஏற்படுத்தினார். குறிப்பாக கல்லூரி மாணவிகள். இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. உங்கள் அம்மாவோ அப்பாவோ யாராவது டிகிரி படிச்சிருக்காங்களா? கை தூக்குங்க. எல்லாரும் திரும்பி பாருங்க. மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னை போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே நின்று கொண்டு உங்களை பார்த்து இதே கேள்வி கேட்டால் இந்த சபையில் இருக்கின்ற அத்தனை பேருமே கையை தூக்க வேண்டும். அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நோக்கம் என்பது இந்த நேரத்தில் ஒதுக்கிக்கொண்டு எந்த செயலாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படுத்தும். நம்பிக்கை கலந்த வீரம், வீரம் கலந்த விவேகம் நிச்சயமாக உங்களுடைய வெற்றி பாதை வாழ்க்கையிலே கொண்டு செல்லும் என்பதை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல வின் பண்ணவங்கள லிஸ்ட் வாசிக்கிறேன். அப்படியே லைனா வரலாம். நீங்க லைன் ரோசி பிஎஸ்சி மேக்ஸ், எம் காவ்யா பிஎஸ்சி பாட்னி 3rd பிரைஸ். Tamil speech, Adita Mani. English speech, the first prize goes to contest, Jennifer Celicia of BCom CS first prize, Aina Das second prize, BA English second prize, and Thank you.